வணக்கம். இனிய காலை பொழுதுல அ இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ரோஸும், வெங்காயமும் இந்த நிலத்தில பயிரிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பயிர் முழுக்க அறுவடை வரைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆ வெங்காயம் இன்னைக்கு 30 நாள் ஆகுது இந்த டயத்துல. அதுல ரோஸும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான வளர்ச்சி வந்துட்டே இருக்கு. ரோஸ்ல வந்து நம்ம அந்த அரும்பெல்லாம் அடிக்கடி கிள்ளி விட்டுட்டு இருக்கோம். வெங்காயம் பாருங்க எவ்வளவு தெளிவாவும், ரோஸும் அதுக்கு இணையா நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த வெங்காயத்த பொறுத்தவரைக்கும், இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4 மருந்து அடிச்சுட்டோம். அடிச்சு தான் இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு. உங்களுக்கு அங்கங்க பழுப்பு தெரியுது இல்லையா? இது ஏற்கனவே வந்த அந்த நோய்க்கு மருந்து அடிச்சதுனால அது கட்டுப்பட்டு, இப்போ இந்த பச்சை துளுப்பு நம்மளுக்கு தெரியுது. இந்த நிலம் வந்து சரளை அ கலந்த மண்ணு. சில இந்த இதுல நீங்க கால் வச்சு வெறுங்காலோட நடந்தீங்கன்னா, அப்படியே முள்ளு குத்துற மாரி தான் இருக்கும். அவ்வளோ டஃப்பா இருக்கும் இந்த பகுதி. இன்னும் சில பகுதிய நான் இப்ப காட்டுறேன். அடுத்து கொஞ்ச நேரத்தில வரக்கூடிய லெவல்ல. இந்த பகுதியெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கு. அ காரணம் இந்த பகுதி கொஞ்சம் மிக்ஸட் மண்ணா இருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க. அங்க வந்து ரொம்பயுமே சரள அதிகம். அதனால வெங்காயம் வந்து அங்க பெருசா வளரல. அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 சென்ட் பகுதிக்கு நாங்க வெங்காயமும், ரோஸும் நட்டுருக்கோம். அதுல கடைசியா வெங்காயம் போதாதனால இப்ப பார்த்தீங்கன்னா, இது குட்டியா தெரியும். அந்த அதுக்கு தனியா கொஞ்ச நாள் தள்ளி நட்டோம். அதுலயுமே 3 போர்ஷனா நட்டுருக்கோம். இந்த பாத்தி வந்து 1 நாளு, இதுக்கு அடுத்த பாத்தி வந்து அப்புறம் ஒரு 1 வாரம் கழிச்சு அது மாரி நட்டதுனால, இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது லேட்டா இருக்கிறனால அந்த நுனிக்கருகள் வந்து இங்க நெறையாவே தெரியுது. இதுக்கும் மருந்து அடிச்சாச்சு. மேபி நெக்ஸ்ட் வீக்கு எடுக்கிற வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த நுனிக்கருகள் இதிலேருந்து போயிருக்கும். வெங்காயத்த பொறுத்தவரைக்கும் நல்லா வளர்ந்திருக்கு. அ இந்த லேட்டா நட்ட வெங்காயம் மட்டும் இப்ப அடுத்த இம்ப்ரூவ்மென்ட்க்கு வந்துட்டுருக்கு. அ நீங்க பாருங்க அந்த கல்ல பார்த்தீங்களா? அவ்ளோ கல்லா இருக்கும். சரளை கல்லா இருக்கும். கால் வச்சீங்கன்னா, அக்குபஞ்சர் மாரி தான் இருக்கும். இவ்ளோ டஃப்பான நிலத்தில தான் இந்த விவசாயம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இது புது நிலம். கொஞ்ச நாள்ல நல்லா பண்படும்னு எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு அ ஸ்டேஜையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன். இந்த வெங்காயத்த க்ளோஸ் அப்பா எடுத்திருக்கேன். பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். அ ஒரு 30 நாளைக்கான வளர்ச்சி பிரமாண்டமா வந்திருக்கு. தொடர்ந்து இந்த வெங்காயத்த பத்தி, வெங்காயம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இயற்கையோட அமைஞ்ச அந்த காட்சிகள உங்களுக்கு அப்பப்ப வீடியோவ எடுத்து அனுப்புறேன். இன்னும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து உங்களுக்கு மருந்து விவரங்களையும் சொல்றேன். என்னென்ன செஞ்சுட்டுருக்கேங்கிறதையும் நான் சொல்றேன். ஓகே நண்பர்களே! நம்ம அடுத்த வீடியோவுல இன்னும் தெளிவா பல விஷயங்கள பார்க்கலாம். நன்றி.